டெக் லவர்ஸுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் இப்போ பார்க்க போகிறது கேலக்ஸி டேப் A11. ஸோ இந்த கேலக்ஸி டேப் A11 ப்ளஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி A11 நம்ம பார்த்து நீங்கள் தாராளமாக அதை நம்ம சேனல்லையே இருக்குது. ரிவ்யூ பார்க்குறதுனாலும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுனாலும் தாராளமாக பார்த்துடலாம். இப்போ ஒரு குயிக் அன்பாக்சிங் உங்களுக்காக. ஒரு டேபை நம்ம பார்க்குறோம். ஓகே, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. சரி, இந்த ஸ்லிம் டேப் ஓகே, சூப்பராக இருக்குங்க. கிரே கலர் டேபு. ஸோ நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்லேட் சைஸில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுலேயும் நிறைய ஃபியூச்சர்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் சாம்சங்கில் சிம் டைப் இல்லை, ஒரே ஒரு மொபைல் சாம்சங்கில் மட்டும்தாங்க இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. மீதி எல்லாமே ஒய்ஃபை மாடல்ஸ் மட்டும்தான் இருக்குது. சரி, பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா C2 டைப் C கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குயிக் கைடு கொடுத்துருக்குறாங்க. ஷார்ட் கைடு ஒன்று இருக்குது. சிம் எஜெக்டரும் உள்ளே இருக்குது. சரி, இப்போ குயிக்காக டிசைனை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஹைட் அண்டு வெயிட் என்ன, வித் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10.12 இன்ச்சஸ் ஹைட்லேயும், ஸோ வித் அப்படிங்கிறத பொறுத்த வரலும் ஸோ 6.64 இன்ச்சஸ் வித்துலேயும் இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சைடு பார்த்தீங்க அப்படின்னா 0.27 இன்ச்சஸ்லேயும் இதோட மேக் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வெயிட்டை பொறுத்த வரலும் ரொம்ப பெருசாக இல்லைங்க. ரொம்ப எனக்கு என்னமோ ஒரு மொபைலோட வெயிட் மாதிரி தான் தெரியுது. பட் 477 கிராம்ஸ் இந்த டேப் இருக்குது அப்படிங்கிறது வென் கம்பேர்ட் டு மற்றதை விட இது ரொம்ப கம்மி அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிம் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரலும் ஒரு சிம்முக்கும் ப்ரொவிஷன் ப்ளஸ் ஒரு நேனோ சிம்முக்கும் கொடுத்துருக்காங்க 5Gயில். ஸோ இது ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷனாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க கேலக்ஸி 9க்கும் கேலக்ஸி 9 ப்ளஸுக்கும் ப்ளஸ் கேலக்ஸி 11 ப்ளஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது அப்டேட்டட், எல்லாமே அப்டேட்டட் வெர்ஷன்ஸாகவே இருக்குது. இப்போ லிஸ்ட் அவுட் தி வெர்ஷன்ஸ் நம்ம என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். டிஸ்பிளேவை பொறுத்தவரையிலும் TFT LCD ஸ்க்ரீன் நம்ம கிடச்சிருக்குது இந்த டேப்பில். சரி, இந்த டேபோட ஆக்சுவல் ஸ்க்ரீன் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 இன்ச்சஸ். ஸோ இப்போ நம்ம மொபைல்லேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6.8 இன்ச்சஸ் 7 இன்ச்சஸ்ன்னு நம்ம வந்துட்டு இருக்குது. இது ஒரு 11 இன்ச்சஸில் காம்பேக்டாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிக்சல்ஸை பொறுத்தவரையிலும் ஆஸ் இட் இஸ் 1200 × 1920 பிக்சல்ஸ் நம்ம கிடச்சிருக்குது. ஸோ இது நமக்கு ஸ்க்ரீன் சைஸ் பார்க்குறதுக்காக இருக்கட்டும், நம்ம ஒரு எடிட் பார்க்குறோம் இல்லை வீடியோ பார்க்குறோம் அப்படின்னாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கும். சரி, இந்த டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட் என்ன இருக்குது அப்படின்னா 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலில் 120, 144, 165 இந்த மாதிரி நிறைய பார்ப்போம். பட் ஆனால் டேபில் அப்படிங்கிறப்ப 90 அப்படிங்கிறது ரொம்ப டீசென்ட் அப்படின்னே சொல்லலாம். பேட்டரியை பொறுத்தவரையிலும் 7040 mAh பேட்டரி இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம்னா டெய்லி ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை நான் ஆன்லைன் கிளாஸ் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை நான் கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்கணும், ஒரு மெயில் நான் வேணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டுக்கு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது தாராளமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சார்ஜிங்கை பொறுத்தவரையிலும் 25 வாட்ஸ் சார்ஜர் வரையும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படிங்கிறது நோ, ஏன்னா இதில் டேப்பில் மேக்ஸிமம் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் வரதே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் OS அப்டேட்டட் வெர்ஷன் Android 16 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போல்லாம் 15 தாண்டாத மொபைல்ஸே இருக்கும்போது டேப்பில் அதுவும் Android 16 யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னே பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். சிப் செட்டை பொறுத்தவரையிலும் MediaTek Dimensity 7300 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கான அட்வான்ஸ்டு வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது அட்வான்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம லைக்லி திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். CPU கோரை பொறுத்தவரையிலும் அப் டு 2.5 GHz வரையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு இது ஒரு ஆக்டோ கோர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மெமரியை பொறுத்தவரையிலும் 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று 128லேயும் பேசிக் வேரியண்ட்லேயும் 256லேயும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ரேமை பொறுத்தவரையிலும் 6GB ரேம் 8GB ரேம் 2 வேரியண்ட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. நான் ஆல்ரெடி நிறையா இதில் சொல்லியிருக்கிறேன். இப்போ ரேம் காஸ்ட்லி ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கிறனாலையும் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறனாலையும் எல்லாருமே டவுன்கிரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நமக்கு கிடச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். கேமரா அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், இல்லை ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி அட்டன் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, ரியர் கேமராவை பொறுத்தவரையிலும் 8 MP கேமராவும், ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையிலும் ஒரு 5 MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் டூ குட். சரி, இந்த டேபில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குதா அப்படின்னா மேக்ஸிமம் டேபுக்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்டே தேவையில்லைங்க. அதனால் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. சரி, USB போர்ட் என்ன இருக்குது அப்படின்னா 2.0
யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜிபிஎஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. சரி NFC இருக்குதா அப்படின்னா NFC-யும் டேபுக்கு தேவையில்லை. சரி ப்ளூடூத் வெர்ஷன் என்ன இருக்குதுன்னா அட்வான்ஸ்டாக முன்னாடி இருந்தது இப்போ 7 வரை வந்துருச்சு. பட் டேபுக்கு 5.3 அப்படிங்கிறது ஓகே. ஒய்ஃபையை பொறுத்தவரையிலும் 5 அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவும் ஓகே. சரி ஜாக் அதை பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் சரி, ஆடியோ ஜாக்கை பொறுத்தவரையிலும் 3.5 mm வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் டூ குட். சரி ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரையிலும் நமக்கு 4 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ரொம்பவே சவுண்டாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சாம்சங்கை பொறுத்தவரையிலும் பேட்ரி ஒரு கிளாஸ், டிசைன் ஒரு கிளாஸ் அப்படின்னாலும் ஸ்பீக்கரும் ஒரு கிளாஸ். நீங்கள் வந்து ஒரு சவுண்டாக கேட்குறீங்க அப்படின்னா ஸோ நிறைய இறையாமல் எப்படி நம்ம காதுக்கு இனிமையாக கொடுக்கக்கூடியது சாம்சங் எப்போவுமே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த டேப்லேயும் அந்த மாதிரி தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. சரி இந்த டேபோட ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா தாராளமாக கீழே இருக்கிற உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சாம்சங் டேப் A11 ப்ளஸ் அப்படின்னு மட்டும் கொடுங்க. தாராளமாக இந்த ப்ரைஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதனால் அப்படின்னா நாங்கள் 23 ஆண்டுகள் முடிவடைஞ்சு 24ஆம் ஆண்டில் அடையார் நெட்வொர்க்ஸ் அடியெடுத்து வச்சுருக்கிறதுனால இந்த ஆஃபர் அப்படிங்கிறது நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தான். 23 வருஷமாக மக்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒரு பேராதரவை அந்த மக்களுக்கே திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஆஃபர்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஆன்லைனில் உதாரணத்துக்கு நீங்கள் அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், எதில் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் கிடைக்காத ஒரு ஆஃபர் கண்டிப்பாக அடையார் நெட்வொர்க்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருக்கலாம், தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கேட்கலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த இந்த பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மொபைலோ டேபோ இல்லை அக்சசரிஸோ எதை வேணாலும் கேளுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவை கொடுக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.